நள்ளிரவு 1 மணி. சுற்றியும் சுடுகாட்டு அமைதி. நீங்கள் மட்டும் தனியாக ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது சுற்றி எந்த ஒரு மனுஷ நடமாட்டமும் இல்லாத இடத்துல திடீர்னு சதைகள் கருகி போன வாடை உங்கள் மூக்கில் அடித்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த வாடை எங்கிருந்து வருதுன்னு நீங்கள் சுதாகரிக்கிறதுக்குள்ளே பைக்குக்கு பின்னாடி சீட்டில் ஒரு தீயினால் கருகி போன ஆன்மா நீங்கள் திரும்பி பார்க்காமலே அது உங்கள் பின்னாடி உட்காந்துருக்கிறத உங்களால் உணர முடிஞ்சால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒருவேளை இது வெறும் உணர்வாக இல்லாமல் நிஜமாகவே இருந்தால் இந்த அதிபயங்கர சம்பவம் 2010 வருஷம் திண்டுக்கல் மாவட்டம் செம்மட்டி பகுதியை சேர்ந்த வினோத் அப்படின்ற 20 வயசு இளைஞனுக்கு நடந்தது. வினோத் காலேஜில் 3rd இயர் படிச்சுட்டு இருந்தான். அவனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு 4 பேர் இருந்தாங்க. சஞ்சய், பிரகாஷ், நவீன், அப்புறம் விக்ரம். இதில் விக்ரம் மட்டும்தான் கொல்லிமலை பகுதியில் இருக்க ஒரு மலை கிராமத்தை சேர்ந்தவன். படிப்புக்காக டவுனில் ஹாஸ்டலில் தங்கி படித்தான். செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டப்போ விக்ரம் தன்னோட பிறந்தநாளை கொண்டாட நண்பர்கள் எல்லாரையும் கொல்லிமலைக்கு கூப்பிட்டான். வினோத்தோட அப்பா ரொம்பவும் கண்டிப்பானவருங்க. மலையில எல்லாம் தங்கக்கூடாது, அமானுஷமான இடம்னு முதல்ல மறுத்தவர். அப்புறம் அவரோட அம்மாவோட கட்டாயத்தால் ஒரு வழியாக சம்மதிச்சிட்டாரு. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் அவர் போட்டாருங்க. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமே டவுனுக்கு திரும்பிடணும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு வினோத் அவங்க அப்பாவோட பைக்கை எடுத்துகிட்டு கிளம்புறான். பைக் மலை பாதையில் ஏற ஏற கிளைமேட்டே மாறுது. காலை 11 மணிக்கே பொழுது சாஞ்ச மாதிரி மேகம் கருத்து போச்சுங்க. லேசான தூறல் போடுது. சுற்றியும் பெரிய பெரிய பலாமரங்கள், பச்சை பசேல்னு மக்காச்சோள காடுகள். அந்த பாதையில் தான் இந்த மைல்ஸ்டோன் இருக்குது. கொல்லிமலை 17 கிலோமீட்டர். விக்ரமோட ஊருக்கு போய் நண்பர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஆட்டம் பாட்டன்னு கொண்டாடுறாங்க. விக்ரமோட அம்மா சமைச்ச காரசாரமான நாட்டுக்கோழி சாப்பாட்டை எல்லாரும் இலை போட்டு ரசித்து சாப்பிட்றாங்க. மதியம் முழுக்க அங்கே இருக்க எஸ்டேட், ஏலக்காய் தோட்டம், காப்பி தோட்டம் எல்லாம் எடுத்து சுற்றி பார்க்குறாங்க. சாப்பிட்ட களைப்பில் எல்லாரும் தோட்டத்திலே தூங்கிட வினோத் மட்டும் திடுக்கிட்டு கண் முழிச்சு பார்க்குறான். மணி மாலை 5:30. மச்சான், லேட் ஆகிடுச்சு. எங்கள் அப்பா இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வரலன்னா என்னை கொன்னுடுவாருடா, நான் கிளம்புறேன் அப்படின்னு ரொம்பவும் பதறான். விக்ரமும் அவங்களோட அப்பாவும் அம்மாவும், தம்பி, பொழுது செஞ்சா கொல்லிமலை பாதை ரொம்பவும் ஆபத்தானதுப்பா, இன்றைக்கி நைட்டு மட்டும் இங்கே தங்கிட்டு காலையில் போப்பா அப்படின்னு எவ்வளவோ தடுக்கிறாங்க. ஆனால் வினோத் யார் பேச்சையும் கேட்காம பிடிவாதமாக பைக்கில் கிளம்புறான். வினோத் வண்டியை முடுக்கும்போது மணி 6:30. மலைப்பாதையில் வெளிச்சம் மொத்தமாக மறைஞ்சி இருட்டு சூழுதுங்க. டவுனில் இருக்கிற அவங்க அப்பா வினோத்துக்கு கால் பண்ணி பார்க்குறாருங்க. ஆனால் வண்டி மலையில் இறங்க இறங்க மொபைல் சிக்னல் மொத்தமாக கட் ஆகி நாட் ரீச்சபிள்னு வருதுங்க. ரோடு முழுக்க மரண அமைதி. அந்த பாதையில் பகல்லையே வண்டிகள் வராது. இந்த நள்ளிரவு நேரத்தில் சொல்லவா வேணும்? வண்டியோட ஹெட்லைட் வெளிச்சம் மட்டும்தாங்க அந்த இருட்டை கிழிச்சிக்கிட்டு போகுது. இறக்கத்தில் வண்டி ஆக்சிலேட்டரே கொடுக்காமல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்குதுங்க. வினோத் மனசுக்குள்ளே லேசாக பயம் தலை தூக்குது. அப்போதான் அவன் அந்த இடத்த நெருங்குறான். அமைதி சோலை அருவி. அருவியோட இனிமையான சத்தம் யாருக்கு தான் பிடிக்காதுங்க. ஆனால் அந்த இருட்டு நேரத்தில் அந்த அருவியோட சத்தம் ரொம்ப கொடூரமாக பயங்கரமாக கேட்குது. திடீர்னு பைக்கில் சர்க்குன்னு ஏதோ சக்கரம் பக்கத்தில் உரசுற சத்தம். வண்டியில் ஏதோ செடி சிக்கிடிச்சோன்னு வினோத் வண்டியை ஓரமாக நிறுத்துகிறான். மொபைல் டார்ச் அடித்து முன்னாடியும் பின்னாடியும் பார்க்குறான். டயரில் எதுவுமே இல்லைங்க. சரி, இந்த இடத்த பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது, கிளம்புவோம் அப்படின்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. செல்ஃப் போடுறான். கிளிக் கிளிக்குன்னு சத்தம் மட்டும்தான் வருதே தவிர வண்டி அசையலை. கிக்கரை வச்சு மிதின்னு மிதிக்கிறாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை. சுற்றி அடர்ந்த காடு. குளிர் காற்று விசு விசுன்னு வீசுது.
மரங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கிற சத்தம் கேட்குது. திடீர்னு கொலுசு சத்தம் கேட்குது. வினோத்துக்கு உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்த்து கொட்டுது. அந்த கொலுசு சத்தத்தோடு சேர்ந்து காற்றுல ஏதோ ஒன்று தீயினால் கருகி போன மாதிரி கொடூரமான துர்நாற்றம் அடிக்குது. அடுத்த சில நொடிகள்லேயே அந்த காட்டு புதருக்குள்ளே இருந்து ஒரு பெண்ணோட அழுகுரல் கேட்குது. சாதாரண அழுகை மாதிரி இல்லை, நெஞ்ச பிழிகிற மாதிரி தேம்பி தேம்பி அழுகிற சத்தம். வினோத் பயத்தில் நடுங்கிக்கிட்டே டார்ச் வெளிச்சத்தை அந்த புதர் மேலே திருப்புறான். அங்கே ஒரு பொண்ணு வெள்ளை துணியில் நிற்கிறா. வினோத் மனசை தேத்திக்கிட்டு, யாருங்க நீங்கள்? இந்த நடுக்காட்டில் என்ன பண்ணுறீங்க? ஏதோ ஆபத்தான்னு கேட்குறான். அவள் பதிலே சொல்லாமல் மெல்ல மெல்ல வினோத்தை நோக்கி நடந்து வர்றா. டார்ச் வெளிச்சம் அவன் முகத்தில் படுது. அதை பார்த்த வினோத் அலறி அடித்து பின்னாடி போகிறான். ஏன்னா அவளோட முகம் பாதி வெந்து சதையெல்லாம் உருகி போயிருக்கு. ஒரு கண்ணு இல்லை, இன்னொரு கண்ணில் ரத்த வெறியோட வினோத்தை பார்க்குது. அவள் வினோத்தோட முகத்துக்கு நேராக வந்து இந்த காடே அதிர்ற அளவுக்கு கொடூரமாக வாய் விட்டு சிரிக்கிறான். பயத்தோட உச்சத்துக்கே போன வினோத் கத்திக்கிட்டே கண்ணை மூடிட்டு வண்டியை மிதிக்கிறாங்க. இந்த முறை வண்டி ஸ்டார்ட் ஆகிடுது. வண்டியை மின்னல் வேகத்தில் திருப்புறான். பின்னால் அந்த பேயோட கொடூரமான சிரிப்பு சத்தம் துரத்துது. சைடு மிரரில் பார்க்குறான். அந்த உருவம் காற்றுல மிதந்துக்கிட்டே பைக்குக்கு பின்னாலேயே ஓடி வருது. வினோத் வண்டியை 90, 100ன்னு வேகத்தை ஏற்றுறான். ஒரு பெரிய ஹேர்பின் வளைவில் வண்டியை திருப்பிட்டு பின்னாடி பார்க்குறான். அந்த உருவத்தையே காணோம். அப்பாடா, தப்பிச்சோன்னு நெஞ்சை தொட்டு பெருமூச்சு விடுறான். ஆனால் அடுத்த நொடி பைக் பின்னாடி யாரோ ஒரு பெரிய மூட்டையை தொப்புன்னு தூக்கி போட்ட மாதிரி வண்டி பயங்கரமாக குலுங்குது. வண்டியோட பேலன்ஸ் மாறுது. வினோத் சைடு மிரரில் பார்க்குறான். யாருமே இல்லை. ஆனால் அவனோட காதுக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு பெண்ணோட மூச்சு காற்று சூடாக படுது. கூடவே அந்த சதை கருகிட நாற்றம் குடலை பிரட்டுது. அப்படியே அவனோட இடது தோல் மேலே ஒரு கை வந்து விழுது. அந்த கை மனித கை மாதிரி இல்லை, எலும்பும் கருகி போன சதையமாக இருக்குது. அந்த தொடுதல் அவனோட சட்டையையும் தாண்டி உடம்புக்குள்ள பனிக்கட்டி மாதிரி இறங்குதுங்க. வினோத் மெதுவாக நடுங்கிக்கிட்டே கழுத்தோட பக்கத்தில் திரும்பி பார்க்குறான். அவனோட பைக் பின்சீட்டில் அவனோட உடம்போட ஒட்டி அந்த தீயில கருகின பேய் உக்காந்துருக்கு. அது அவனோட முகத்துக்கு நேராக தன் முகத்தை கொண்டு வந்து கொடூரமாக பற்களை கடிச்சிக்கிட்டே சொல்லுது, மாமா, என்னையும் கூட்டிட்டு போ மாமா. வினோத் பயத்தில் கத்தி வண்டியோட கண்ட்ரோலை இழந்து பைக்கை அப்படியே நடு ரோட்டில் போட்டுட்டு உசுரை கையில் பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அந்த பேய் பின்னாடியே கத்திக்கிட்டு துரத்துது. இருட்டில் வழி தெரியாமல் ஓடினவன் ரோட்டோரமாக இருந்த ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ளே உருண்டு விழுந்து தலையில் பலமாக அடிபட்டு மயங்குறான். மறுநாள் காலையில் அந்த பாதையாக போனவங்க தான் நடு ரோட்டில் கிடந்த பைக்கையும் பள்ளத்தில் மயங்கி கிடந்த வினோத்தையும் மீட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. பதறி அடிச்சுக்கிட்டு வந்த வினோத்தோட அப்பா அம்மா கிட்ட வினோத் அழுதுகிட்டே நைட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். மறுநாள் மதியம் வினோத்தோட அப்பா கேன்டீனுக்கு போய்ட்டு நியூஸ் பேப்பரை வாங்கி படிக்கிறாரு. அதில் வந்த ஒரு செய்தியை பார்த்துட்டு அவரோட கையே நடுங்குது. சரியாக 2 நாளைக்கு முன்னாடி அதே கொல்லிமலை அமைதி சோலை அருவி பகுதியில் ஒரு கொடூரமான கொலை நடந்திருக்கு. திவ்யா என்ற அநாத பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாற்றி கர்ப்பமாக்கிய அவளோட காதலன் இதே நடுக்காட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பெட்ரோல் ஊற்றி உயிரோடு எரித்து கொலை பண்ணியிருக்கான். அந்த பேப்பரில் இருந்த திவ்யாவோட ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு வந்து வினோத்துக்கிட்ட காட்டுறாங்க. அதை பார்த்த வினோத் பயத்தில் நடுங்கி கதறி அழுகிறான். அப்பா, நேற்று நைட்டு என் பைக் பின்னாடி வந்து உட்காந்து என்னையும் கூட்டிகிட்டு போமாமா அப்படின்னு சொன்ன அதே பொண்ணு இவ தான்ப்பா.
இன்றைக்கும் இரவு நேரத்தில் அந்த கொல்லிமலை பாதையை கடக்கும்போது அந்த கருகிய நாற்றத்தையும் அந்த பெண்ணோட அழுகுரலையும் கேட்க முடியும்னு அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அதனால தான் அந்த பகுதியில் ஒரு எழுதப்படாத எச்சரிக்கை இருக்கு: இந்த இருளில் யாரையும் நம்பாதே. நண்பர்களே, இந்த அமானுஷ்ய உண்மை சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் இதை விட ஒரு பயங்கர சம்பவத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் விக்னேஷ். டாடா, பை பாய்.